நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ யாரும் சங்கடம், நான் அங்க இருந்து வரும்போதே சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? கேளுங்க ஐயா, விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சாரதா ரொம்ப கவலையா இருக்கா. நான் உன்னை விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு யோசிச்சிருப்பேனா? இவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க வந்தப்ப என்ன சொன்னோம்? பிரிஞ்சது பிரிஞ்சபடியே இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் வந்து அவங்க பாட்டி கூப்பிட்டோன்னே போக மாட்டேன்னு சொல்லிடுவார், இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதை வந்து கேட்டு சாரதா ஏன்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அத்தை, நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து எல்லா வேலையும் குமரனுக்கு செய்ய சொல்கிறதுனால கங்கா வந்து செம கடுப்பாயிருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கங்காவை தான் தூக்கி வச்சுட்ருப்பாங்க. இப்போ கங்காவை ஓரம் கட்டுற மாதிரி இருந்தோன்னே காவேரியை தான் அவங்க நல்லா பார்த்துக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க கங்கா. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, நம்ம இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இங்கே வந்தோம், இது நம்மளாலே பிரிஞ்சிரும் போல். உடனே காவேரிகிட்ட சொல்லி, காவேரி நம்ம தனியாக போயிடலாமான்னு கேட்பாரு. உடனே காவேரி கேட்பாங்க, ஏங்க திருப்புன்னு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவார். இல்லை காவேரி, நம்ம வந்து தனியாக போனால் தான் நம்ம ப்ரைவசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரியையும் சொல்லுவார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், விஜயும் காவேரியும் இப்போ தனியாக ஒரு வீடு பார்த்து கிளம்பிடுவாங்க.